வணக்கம் தோழர். வணக்கம். இன்னைக்கு ஒரு சர்ச்சையான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் மரிய வில்சன் அவர்களுடைய நடவடிக்கை தான். எந்த தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு தீர்மானமும் முதல் இடத்துல பாடணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம்லாம் நேற்று தான் ஏற்றினாங்க. அதே இடத்துல என்னோட தமிழை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ண முடியாது, உங்களுக்காக நான் அதை மாற்றிக்க முடியாது, எனக்குன்னு இருக்க பாடி லாங்குவேஜ், எனக்குன்னு இருக்க இதில் தான் நான் பேசுவேன், அதை கூட இப்போ அந்த தரப்புலேருந்து அதிமுக தரப்புலேருந்து, அதாவது எதிர்க்கட்சி தரப்புலேருந்து அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க, இன்னும் சொல்ல போனால் அவங்க மதிமுகவுடைய எம்எல்ஏ சொல்லியிருக்காங்க, அது சரியாக இது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, திருத்திக்கோங்கன்னு சொன்னது கூட அது சரிங்க நான் திருத்திக்கிறேன், இல்லை முடியாதுன்ற கூட ஒரு தன்மையாக, சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது, அந்த மாண்பை பற்றிலாம் கூட கவலைப்படாமல் அந்த மைக்கை வேகமாக அப்படி அடிக்கிறதும், சபாநாயகர் கண்ட்ரோல் பண்ணுங்க சொல்லியும் அதை மீறி அவர் அந்த மாதிரி பேசுறது. ஸோ எதையை பற்றியுமே நான் கவலைப்பட மாட்டேன், என்னோட கருத்தை நான் அப்படி தான் பேசுவேன், அதில் மத அரசியலை கொண்டு அவர் நிறுத்துறது, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஓவராலாக இதனுடைய வீழ்ச்சி இருக்கு இல்லையா, இவர்கள் வரும்போது யாரோ புதுசு வர்றாங்க அப்படின்னு இல்லாமல் ஏன் இந்த குரூப் ஆட்சிக்கு வந்தபோது பரவலான ஒரு ஏமாற்றம் இருந்தது, ஒரு அச்சம் சமூகத்தில் இருந்ததுன்னா இவங்களோட இந்த இயல்பு தான். இவங்க தொடர்ந்து தன்னுடைய முந்தைய இதில் எல்லா எம்எல்ஏக்கள் வேட்பாளர்களாக இருந்தவங்களும் சரி, விஜயும் சரி, மற்றவர்கள் யாருமே ஒரு ரெஸ்பான்சிபிளாக எதையும் அவங்க கையாண்டதே கிடையாது. இப்போ வெளிப்படுறது அதை தான், அந்த பொறுப்பின்மை தான் இந்த இடத்துல அவர்கிட்ட வெளிப்படுது. இத்தனைக்கும் அது ஒரு சாதாரண, இப்போது நீங்கள் ஒரு வீடியோ பேசுகிறீங்க, யாரோ ஒருத்தர் உச்சரிப்பு சரியில்லை அல்லது உங்கள் டேட்டா தப்பாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும்? ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு நம்ம மேலே தான் ஒரு பயம். ஆமாம். இல்லை அடுத்த வாட்டி மாற்றிக்கணும், என்ன தப்பு பண்ணணும்னு போய் பார்ப்போம். ஆமாம். இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவர் தப்பு சுட்டி காட்டுறதே ஏதோ பாடி ஷேமிங் மாதிரி இவர் புரிஞ்சுக்கிறார். சரி, அப்படின்னா கட்டை எடுத்துகிட்டு போனதை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணாலும், அவங்க தம்பி வீட்டு கட்டையோட போனார் இல்லையா, வீட்டு கட்டையோட அதை விமர்சனம் பண்ணால் கூட இது என்னோட பாடி லாங்குவேஜ், பெண்களே அவரோட பாடி லாங்குவேஜ், அப்போ இது என்னோட ஸ்டைலு, இதை பேசுகிறீங்களா அப்படின்னு கோவப்படலாமா இருக்கும். தான் செய்கிறது எல்லாமே சரின்னு நினைக்கிற ஒரு குரூப்போட ரெப்ரசன்டேட்டிவ் அவர் அப்படி தான் இருப்பார். இதில் இன்னொரு பெரிய பிரச்சனையை அவர் பற்ற வச்சுருக்காரு. இப்போது சங்கிகள் வட இந்தியாவில் என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்க, தென்னிந்தியாவில் கிறிஸ்டியன் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டை பிடிச்சிருவாங்க, கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீம்ஸும் நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிருவாங்க, ஹிந்துக்கள் மைனாரிட்டி ஆகிடுவாங்க. இதுதான் 20-25 வருஷமாக பாஜக இந்தியா முழுக்க பரப்பி கொண்டிருக்கிற வெறுப்பு, சிறுபான்மை வெறுப்பு. நார்த் ஈஸ்டில் பாருங்கள், அங்கே பாருங்கள், தமிழ்நாட்டில் பாருங்கள், கேரளாவில் பாருங்கள், ஸ்கூல் திறக்கிறாங்க இப்படிலாம் சொல்லி கிறிஸ்மஸுக்கு கலவரம் வர ஆரம்பித்து, பாதிரியார்களை அடித்து, ஜபக்கூட்டங்கள் நடக்கும்போது உள்ளே பூந்து கலாட்டா பண்ணின்னு சொல்லிட்டு அங்கே சங்கி ஈகோ சிஸ்டம் ஒரு பெரிய வயலன்ஸுக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளும்போது, இங்கே ஒரு கிறிஸ்டியன் ஐடென்டிட்டி இருக்கிற மினிஸ்டர் ஜபமாலையோட பட்ஜெட் வாசிக்க வர்றாரு. இது ஒரு கண்டென்ட் அவங்களுக்கு கொடுத்தாச்சா. அடுத்ததாக நான் கிறிஸ்டியனு, எனக்கு கிறிஸ்டியானிட்டி இது கற்றுக் கொடுத்துருக்குன்னா, அப்போ இதை வச்சுட்டு ஹிந்து சிறு அடிப்படைவாத அமைப்புகள் எப்படி அதை ப்ராப்பகேட் பண்ணுவாங்க? அதெல்லாம் நைனா நாகேந்திரன் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இல்லை, அதெல்லாம் மேலோட்டமானது. நீங்கள் நார்த் இந்தியாவில் அந்த வாட்ஸ்அப் குரூப்லையும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லையும் இது எப்படியெல்லாம் மடை மாறி போகுதுன்னா பாருங்க, ஒரு ஸ்டேட்டை கிறிஸ்டியன்ஸ் பிடிச்சிட்டாங்க, நாங்க சொன்னது உண்மையாயிருச்சு பாருங்க அப்படின்னு பாஜக. சிஎம் ஒரு கிறிஸ்டியனு, ஸ்பீக்கர் ஒரு கிறிஸ்டியனு, ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு கிறிஸ்டியனு, ஆதவர்ஜுனாவை கூட அந்த கேட்டகரியில் தான் சேர்ப்பாங்க, ஏன்னா அவங்க மாமனார் மார்டின் அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்டியன் கவர்மெண்ட் வரப்போகுது, இதுக்காக உங்க ஓட்டு. எப்போ பாஜகவுக்கு எதிரான ஒரு வெறுப்பு, மக்கள் அதிருப்தி பரவலாக மக்கள்கிட்ட கிளர்ந்து வர்ற நேரத்தில் அங்கே ஒரு ஹிந்து கன்சாலிடேஷனுக்கான ஒரு வாய்ப்பை மரிய வில்சன் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்துக்கள் நினைப்பாங்க, ஓகே பாஜக சொல்றது சரிதான், இங்க பாருங்க இவங்க கையில அதிகாரம் போனா அவங்க இந்த மாதிரி பேசுவாங்க, அப்ப நம்ம இந்துக்கள் ஒடுக்கப்படுவோம் அப்படின்ற அந்த பய மனநிலைக்கு அது தள்ளப்படுவாங்க. 20 வருஷம் முன்னாடி, அல்ல 20 வருஷம் இல்லை, 12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அங்கே ஒரு போலரைசேஷன் நடந்ததோ அதை திரும்ப கொண்டு போவாங்க. இப்போ அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, ஏற்கனவே கேரளாவை அந்த மாதிரி பேசியிருக்காங்க. இந்த பாருங்க, தமிழ்நாட்டில் இந்தியாவில் கிறிஸ்டியன் பாப்புலேஷனே 3% தான், ஆனால் ஏகே ஆண்டனி அங்கே சிஎம் ஆகுறாரு. இங்கே முன்னாள் முதல்வர் ஆந்திராவுக்கு ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போகிறாரு, ஜெகன்மோகன் ரெட்டியோட அப்பா. அப்படி ஏற்கனவே அந்த பிரச்சாரம் நடந்தது. ஏகே ஆண்டனி, ஜெகன்மோகன் ரெட்டின் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் தெற்கு ஆட்சியை கைப்பற்றுறாங்கன்னு ஒரு தீவிரமான பிரச்சாரம் நடந்து கொண்டு இருக்கிற வேளையில் ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளாக இதை சொல்லியிருக்காங்க.
அடுத்தது எஃப்சிஆர்ஏ ஒரு பிரச்சனை ஓடுது. என்ன சொல்றாங்க, கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் மதம் மாற்றத்துக்கு தேச விரோத செயல்களுக்கு பணத்தை அனுப்புறாங்க, கிறிஸ்டியன் மிஷனரிஸ் எல்லாம்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. இப்போது ஒரு கவர்மெண்ட்டை பிடிக்கிறாங்க, ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல கவர்மெண்ட்டை பிடிக்கிறாங்க. மினிஸ்டர்ஸ் வந்து கிறிஸ்டியனா இருக்காங்க, அவங்க வெளிப்படையாக ஜெபமாலையோட வர்றாங்க. ஒரு ஸ்பீக்கர் வந்து கருக்கலைப்புக்கு எதிராக ஒரு கிறிஸ்தவ பாதிரியார்கள் கூட்டத்தில் அவர் போறாரு, கருக்கலைப்புக்கு ஆதரவா கருக்கலைப்புக்கு எதிராக இந்துக்கள் போனால் என்ன வரும், அங்கே பாருங்க அவங்க போகிறாங்க, அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு குரலை செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்போ இதை வச்சுக்கிட்டு எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட்டை அங்கே ஆதரவு திரட்டுவாங்க, மக்கள் ஒரு வெறுப்பை பரப்புவாங்க. எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப பேசிக்கான ஒரு கேள்வி, சபையில் அவர் என்ன நக்கல் பண்ணாரா, சிரிச்சாரா? இல்லை. உங்களுடைய மொழியை பார்த்து சிரிக்கலை. இல்லை. இதுக்கு முன்னாடியும் பலர் இந்த மாதிரியான விமர்சனத்துக்கு ஆளாயிருக்காங்க. புஷி ஆனந்த் அவர்கள் கூட தான் திருத்த சொன்னாங்க. அவரும் அதை பற்றி பெருசாக இந்த அளவுக்கு ஒரு கோபத்தோட வெளிப்படுத்தலை. அவர் ஆதவர்ஜனை குறிப்பாக சொன்னார், அவர் பாண்டிச்சேரிக்காரர், அதனால அந்த மாதிரி பேசுறாரு அப்படின்ட்டு. ஆனால் மரிய வில்சன் அவர்கள் மட்டும் ஏன் அவ்வளோ பெரிய மரிய வில்சன் வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஏன் ஆதவர்ஜனோட பொய்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? இதுக்கு எந்த வகையிலையும் குறைச்சல் இல்லை. கரெக்ட். இது ஒரு பிரச்சனை, இது ஒரு சீரியஸான பாக்ஸை திறந்துருக்காங்க, ஒரு ஆபத்தான ஒரு பெட்டியை திறந்திருக்காங்கன்றது இவரோட பிரச்சனை. ஆதவர்ஜுனா தைரியம் இருந்தா இதெல்லாம் இந்த சவால்லாம் இருக்குல்ல, எதுக்கு இருக்கவங்களை ப்ரொவோக் பண்றது. ஒருத்தர் சரத்துன்னு ஒருத்தர் பதிலே சொல்லலை அந்த மாத்திரை மேட்டருக்கு, அவர் ஒன்றும் பெருசா இல்லை, நடவடிக்கை இல்லை. வேற ஒருத்தர் பத்திரிகையாளர்களை அடிச்சு ஒருத்தர் மாட்டுறாரு. ஒரு எம்எல்ஏ பாலியல் ரீதியாக ஒருத்தர் பயன்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டு வந்த பிறகும் எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இருக்கார். இவங்களுக்கு என்ன வேணால் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு போக்கு தான் இந்த அரசாங்கத்தில் இருக்குது. இவர் அதற்கான ஒரு எக்ஸாம்பிள். பட் பிரச்சனை சின்னது அப்படின்னு இவங்க நினைக்கலாம், பிரச்சனை சின்னது இல்லை. அவர்கள் பாஜகவுக்கு ஒரு ராயல் ரோடை போட்டு கொடுத்துருக்காங்க. ஆல் இண்டியா அளவில் ஒரு போலரைசேஷன் நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பை அவர்கள் உருவாக்கியிருக்காங்க. இதுதான் எல்லாத்தையும் விட ஆபத்தானது. தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ் படிக்க தெரியாதா அப்படிங்கிற கேள்வியில் என்ன தப்பு? தப்பு இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கவங்க தமிழ் நல்லா பேசுங்க, நீங்கள் அதுவும் அமைச்சராக இருக்கீங்க, மக்கள் பிரதிநிதி, அப்போ நீங்கள் நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்ல. இதே போல உதயநிதி ஸ்டாலின் தடுமாறுனா அவர் என்ன, அவர் பணக்கார பையன், அதெல்லாம் இருக்கு, வாரிசு அரசியல், அதனால தான் அவர் பிறந்த போதிலிருந்து அவர் பிறந்ததுக்கு முன்பே முதல்வராக இருந்தவர், தமிழ்நாடு முதல்வராக இருந்தவர். இப்போ அவர் இந்த மாதிரி ஒரு படிச்சிருந்தா என்ன ஆகும்? ஆமாம், அவரை வச்சு இவங்க ஒரு பெரிய பில்டப் பண்ணியிருப்பாங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மேலே அந்த குற்றச்சாட்டு வரலையா? இல்லை, அவர் ஆதவர்ஜனாவே சொன்னார் சட்டமன்றத்தில், எங்கள் நிதியமைச்சரை சொல்கிறீங்க, பிடிஆர் தியாகராஜன் லண்டன்லேருந்து வந்தார், அவரும் அப்படி தான் பேசினார் அப்படின்னு விமர்சனம் வந்தது. அவர் அதோடு தான் தமிழில் இன்னும் தன்னை வந்து அடுத்த தரம் அதை இம்ப்ரூவ் பண்ணது ட்ரை பண்ணாரு தவிர மைக்கை தட்டி விட்டுலாம் கலாட்டா பண்ணது. ஆனால் இது எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒருத்தர் இப்படி மோட்டு வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அதான் பிரச்சனைக்கு. இல்லை, அடுத்த நாளே அவர் மாறிட்டார். நம்ம என்னன்னா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் சிரிக்கிறோம், எதுக்கு சிரிக்கிறோம்னு தெரியாமல் சிரிக்கிறாரு, அதுதான் பிரச்சனை. ஏன்னா இப்போ திமுக தரப்புலேருந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து பேசுகிறாரு, அவர் நகைச்சுவையாக பேசுகிறாரு. ஆனால் அவருடைய, அதாவது விஜய் அவர்களுடைய அமைச்சர்களை தான் அவர் வந்து கிண்டல் பண்ணுறாரு. ஆனால் அவங்கள பார்த்து, குறிப்பாக அறநிலைத்துறை அமைச்சரை பற்றி பேசும்போதோ இல்லை வேறு யாரை பற்றி பேசும்போதோ அவர் சிரிக்கிறாரு. இப்போ எனக்கு என்னன்னா, அவர் உங்க அமைச்சரை தாங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இல்லை, அது வந்து ஒரு வழக்கமா சினிமாவில் குரூப்ல அந்த இது இருக்கும். இப்போ சிம்பிளா புரிஞ்சுக்கலாம், எல்லாரும் சிரிச்சா நம்மளும் சிரிச்சிட்டோம்னா நம்ம சேஃப். ஓகே, நம்ம ஆட்மேன் அவுட்டா தெரிய மாட்டோம்னு அந்த மாதிரி லெசனை கற்றுட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, பிரச்சனை என்னன்னா முதல்வருக்கு எதுக்கு இருக்கவங்க தான் தெரியும். ஓகே, பின்னாடி இருக்கவங்க சரி சிரிக்கிறது தெரியணும்னா அப்படி திரும்பி பார்க்கணும். எதுக்கு இருக்கவங்க சிரிக்கிறாங்கன்னு அவர் சிரிச்சிடறாரு போல. நான் பார்க்கல, அந்த காட்சியை பார்க்கல. அப்போ காப்பி தப்பா பண்றாரு அவர். இல்லை, அதான் நேற்று பேசப்பட்ட இதுவே அதுதான். அதாவது அதுக்கு முந்தின நாள் இப்படியே இருந்தாரு. முதல் நாள் வந்து உதயநிதி அவர்களை வந்து பார்க்கறது கூட இது இல்லாமல் இப்படி பார்த்துட்டு இப்படியே பார்க்கறது, அதுக்கு பல விமர்சனங்கள் வந்தது. அடுத்த நாள் அவர் சட்டமன்றத்தில் பெருசாக இல்லை, அவர் வெளியே போகிறது வர்றது மாதிரி இருந்தார். அதான் இந்த இதுக்கு வந்து சிரிக்கிறது, அந்த சிரிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, சிரிக்கிறாரு. ஆனால் எல்லாம் என்ன விமர்சனம்னா, உங்கள் அமைச்சரை தான் விமர்சனம் பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? அது அவங்க ஈகோ சிஸ்டத்துக்கு அந்த கவலையே கிடையாது. ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அண்ணன் பாரு என்ன மாசா சிரிச்சிட்டாருன்னு தான் அவங்க சொல்ல போகிறாங்க. ஓகே ஓகே. அண்ட் இதில் இன்னொரு கேள்வி நம்ம வைக்க வேண்டியது, தமிழை நான் தப்பாக படிச்சிட்டேன்னா ஒரு தமிழ்நாட்டுக்காரன் வெக்கம்லாம் படணும். கரெக்ட். ஆமாம். ஐயோ என்னோட மொழியை நான் தப்பாக படிக்கிறேனே. இதில் எங்கே இருந்து தப்பாக படிக்கிறது எந்த ஊரில் ஸ்டைல் ஆச்சுன்னு தெரில எனக்கு. செக்கில் வந்து 10,000
நம்பரில் 10,000 போட்டு இதில் வந்து 100,000 எழுதுனீங்கன்னா அது என்னோட ஸ்டைல்னு சொல்ல முடியுமா? பேங்க் தப்பு ரிஜெக்ட் தப்பு பண்ணி தானே. அனுப்பிச்சிருவாங்க. தப்பு தான். ஆமா. நான் என் மொழியை தப்பு மன்னிச்சுங்கன்னு தானே ஒரு வார்த்தை வரணும். இந்த குறைந்தபட்ச பொறுமை இல்லைன்னா ஒரு மினிஸ்டர் எவ்வளவு பேரை தமிழ்நாட்டில் பார்க்கணும்? ஆமா, அந்த பொறுமை ரொம்ப அவசியம். குறிப்பா பொதுமக்களை கையாளும் போதெல்லாம் இன்னும் பொறுமை அவசியம். நீங்கள் பல்லடத்தில் ஒரு வீட்டில் தங்கி இருந்த முதியவர், பண்ணை வீட்டில் இருந்த முதியவர்கள் 2 பேரை ஒரு ஒரு கொள்ளையனவர் தான் அடித்து கொண்டுட்டு போயிடுறான். அந்த தொகை இருக்கு இல்லையா, அந்த இழப்பீடு அதை கொடுக்கறதுக்கு அமைச்சர் போறாரு, வெள்ளக்கோயில் சாமிநாதன் போறாரு. அந்த கேள்வி கேட்குறாங்க, அமைதியாக இருந்து கொடுத்துட்டு வர்றாங்க. பொன்முடி அப்படித்தான் பண்ணியிருக்காரு. இன்னும் பல அமைச்சர்கள் ஒரு ஒரு நெருக்கடியில் இருக்கிற மக்கள் கேள்வி கேட்கும்போது நிதானமாக பொறுப்பாக பதில் சொல்லிட்டு வந்திருக்காங்க. இதுதான் வரலாறு. இப்போது இப்படி ஒருத்தர் பேசுகிறத கட்சி அமைதியாக கண்டு பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்குன்னு சொன்னால் அப்போ அந்த பத்திரிகையாளர்களை அடித்த மாதிரியான ஒரு துணிச்சல் தானே மற்றவங்களுக்கு வரும். கண்டிப்பாக இது ஒரு சீரியஸ் பிரச்சனை. அண்ட் நேஷனலி ஏற்பட்ட டேமேஜ் ஆனது தான். அவங்களுக்கு இந்த ஒரு கண்டென்ட் போதும், எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் எத்தனை வருஷம் இதையே சொல்லி அவங்க நார்த்தில் பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நார்த் ஈஸ்டில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வயலன்ஸை உருவாக்குறதுக்கு இதை ஒரு மெட்டீரியலாக பயன்படுத்துவாங்க. ஒரிசாவில் கிறிஸ்தவ மக்கள், பழங்குடி மக்கள் காட்டுக்குள்ளே விரட்டப்பட்டு 3 மாதம் கழித்து 4 மாதம் கழித்து வீடு திரும்ப முடியாமல் அவஸ்தைப்பட்டதெல்லாம் உண்டு. எல்லாமே எங்கே ஆரம்பிச்சதுன்னா கிறிஸ்டியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறாங்க, அவங்க மதத்தை வளர்க்குறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க, கட்டாய மதமாற்றம் பண்ணுறாங்க, இவங்க கொஞ்ச நாள் விட்டால் மொத்த ஊரையும் கைப்பற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி. தஞ்சாவூர் பக்கத்தில் எப்படி பிரச்சாரம் பண்ணுவேன்னா, ஊரோட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் சைடு பார்த்தீங்கன்னா திருவையாறு பக்கம்லாம் அந்த மாதிரி மதமாற்றம் நடக்குது, கிராமமாக கிறிஸ்டியன் ஆயிடுறாங்கன்னு இங்கே பேசுவானுங்க. இதே இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரங்க ஊரில் பசங்கள்கிட்ட பேசும்போது. அதே திருவையாறு பக்கம் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பாரு அந்த சைடு மாதாக்கோட்டை பக்கம் இது பக்கம்லாம் அந்த சைட்லாம் மெடிக்கல் காலேஜாக இல்லை வல்லம் தாண்டியெல்லாம் கிறிஸ்டியன்ஸை மொத்தமாக மாற்றிட்டாங்க, அங்கே ஃபுல்லாக வெறும் கிறிஸ்டியனாக தான் இருப்பாங்கன்னு அந்த பக்கம் பிரச்சாரம் பண்ணுவான். திருவையாறு பக்கம் இருக்கவன் என்ன நினைப்பானா, ஒரு சைடு அப்படியே ஏதோ ஒரு கிறிஸ்டியனாக போட்டுருக்கு அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருப்பான், அவன் வெறுப்பு வளர்த்துட்டு இருப்பான். இந்த பக்கத்து இருக்கவன்லாம் அட பாவி இன்னும் திருவையாறு சைடு ஃபுல்லாக அப்படி போயிடுதா, அப்படியே ஜெயங்கொண்டம் வரைக்கும் போயிடுமா அப்படின்னு அவன் நினைப்பான். 2 பேரும் பார்த்துக்க மாட்டாங்க, 2 பேர் சைட்லேயும் வெறுப்பு வளரும். யார் எது நடத்துகிற எதெல்லாம் காணா போகுது இது போல் பிரச்சாரத்தால்? ஆதரவற்றோர் விடுதிகள் நடத்துகிற கிறிஸ்தவ இது இவ்வளவையும் பிடிச்சி இறுக்கி அந்த சொத்தை கைப்பற்றுகிற மாதிரி ஒரு சட்டம் நடைமுறைக்கு வர்றதை எதிர்த்து கிறிஸ்தவ சமூகம் போராட வேண்டிய நேரத்தில் இவர் இந்த மாதிரியா பேசி எப்பா நாங்கள் அப்படி இல்லைன்னு சொல்றதுக்கு திரும்ப தன்னை ஒரு டிஃபென்ஸ் ஆட வேண்டிய நிலைமைக்கும் இந்த எஃப்சிஆர் எல்லாம் நியாயம்தான்னு மக்கள் பேசுகிற மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்களாங்கிறது அல்ல, நீங்கள் டேமேஜ் ஆல்ரெடி ஏற்படுத்திட்டீங்க, டேமேஜ் கண்ட்ரோல் இன்னமே வரல, இதை தொடர்ந்து இவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால் இது போன்ற மத அடிப்படைவாதமாக தெரிகிற விஷயங்களை செஞ்சாங்கன்னா அது இன்னும் தமிழ்நாட்டுக்கு மேலும் பிரச்சனையாக இருக்கும். வெறுமனே தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் மொத்த கிறிஸ்டியன் கம்யூனிட்டி எடுத்து தெருவில் விட்டுருக்கீங்க. எங்கேயோ ஒரு வனாந்திரத்துக்குள்ள மலைப்பகுதிகளில் போய் சேவை செய்ய போகிற ஒரு கன்னியாஸ்திரியோட பாதுகாப்பு கேள்விக்குறியாகலாம். இதனால் எங்கேயோ ஒரு ஊருக்கு போய் புதுசாக ஒரு செவித்திறன் இல்லாதவங்களுக்கோ அல்லது இருக்கிற குறைந்தபட்ச பழங்குடியினருக்கு கல்வி கொடுக்கலான்னு ஒரு காங்கிரிகேஷன் நினச்சதுன்னா வேணா வம்பு இப்போ பிரச்சனை ஜாஸ்தி இருக்குன்னு அவர்கள் விட்ரா பண்ணலாம். நீங்கள் யாரை இப்போ கிறிஸ்டியன் எழுத்து தெருவில் உள்ள ஆதரவு தேவைப்படுகிற ஒருத்தனோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக உதவி யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அந்த உதவி வந்து கிடைக்க விடாமல் வந்து இது போய் அந்த லெவலில் கொண்டு போய் போயிருக்கு இதுக்கு முன்னாடி. ஏன்னா இது அதீத பயம்லாம் கிடையாது, இது அவர்களுடைய நடத்தை. தொடர்ந்து சங்கிகள் இந்த இதை வேலையை செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரியான ஒரு காரியத்தை இவர் செஞ்சுருக்காரு. அண்ட் இந்த கோபம் தமிழை அவமானப்படுத்தியிருக்காங்க, அதுதான் விஷயம். நான் இப்படி தான் பேசுவேன்னா என்ன அர்த்தம்? அப்போ நான் தப்பாக தான் பேசுவேன்னு அர்த்தமா? அதை திருத்திக்கிறேன் அப்படின்னு 3000 4000 பேசுறது அப்படி தான் நான் தமிழை பேசுவேன்னா நீங்கள் தமிழை அவமானப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். நான் தப்பாக தான் படிப்பேன், அது என்னோட ஸ்டைல் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வேற ஒன்றும் இல்லை. இது வரைக்குமான இன்னொன்று கிறிஸ்டியன்ஸ் விடவா தமிழை வளர்க்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ ஜியு போப்லாம் இருக்காங்க இல்லையா, எந்த அளவுக்கு தமிழ் மேலே பற்று இருந்தால் அவங்களாம் வந்து அந்த தமிழ் மொழிபெயர்ப்பு பண்ணி திருக்குறளை பண்ணியிருக்காங்க. ஜியு போப் காலத்தை கூட விட்டுருங்க, அவருக்கு ஒரு நோக்கம் இருந்ததுங்களா? சரி, இங்கே பிறந்து இங்கே வளர்ந்த எத்தனை பாதிரியார்கள் கடந்த 50 வருஷத்தில் தமிழ்நாட்டில் எல்லா கான்வென்ட் இந்த காங்கிரிகேஷனில் உருவாக்கப்பட்ட பாதிரியார்களில் யார் தமிழ் தெரியாதவங்கன்னு பாருங்க. தமிழை நேர்த்தியாக பேசக்கூடியவர்கள்
தமிழில் தமிழுக்கு இந்த பள்ளிகள் வந்து சொல்லி தரலைன்னா பீகார் லெவலுக்கு நம்ம இருந்திருப்போம். தஞ்சாவூரில் முதல் கிறிஸ்டியன் ஸ்கூல் வந்தது 240 வருஷம் முன்னாடி. சரி. திருச்சியில் அதே காலகட்டத்தில் அது கொஞ்சம் முன்னாடி வந்ததுன்னு நினைக்கிறேன். வேலூர் ஒரு மாவட்டம் சொல்லுங்கள் இந்த கிறிஸ்தவ கல்வி நிறுவனம் இல்லாத ஒரு மாவட்டம். அப்போ அவன் தானே தமிழை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. நீங்கள் யாரை கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னீங்களோ, யாருக்கு படிப்பு போகக்கூடாதுன்னு சொன்னீங்களோ, அவங்க எல்லாருக்கும் தமிழை சொல்லி கொடுத்து அவங்க வாழ்க்கையை மேம்படுத்தின இப்போ தான் மாறி இருக்கே தவிர கடந்த 50 வருஷத்தில் ஏழ்மையிலிருந்து மக்கள் விடுபடுவதற்கு ஒரே வழி கல்வி. அந்த கல்வியை எல்லா இடத்திலும் கொடுத்தது அவங்க தான். இப்போ அந்த பெருமை போய் இப்போ எந்த பெருமை வந்து நிற்கிது? இப்போ இதனால எது பேசப்படுதுன்னு பாருங்கள். இல்லை, அதில் இப்போது இது சட்டமன்றத்தில் மட்டும் நடக்கல, அதோட தொடர்ச்சியாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இன்னொரு நியூஸ் என்ன, சுற்றுலாத்துறை அமைச்சர் வந்து ஒரு கல்லூரிக்கு போயிருக்காரு. அந்த கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கிறிஸ்துவ பாடல், அந்த பாடல் முதல்ல பாடப்பட்டு அதற்கு பிறகாக தமிழ்த்தாய் வாழ்த்து வந்து பாடப்பட்டிருக்கு. ஏற்கனவே தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாடணும்னு தீர்மானம் உங்களுடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு. அதை மீறி நீங்கள் இப்படி ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுறது அப்படின்றது, தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னாடி நீங்கள் மறுபடியும் அந்த மதத்தை கொண்டு வந்தாங்க நிறுத்துறதுன்றது இல்லை, ரொம்ப ஆர்கனைஸ்டாக இது வந்து பிஜேபிக்கு கண்டென்ட் சப்ளை பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. இதில் எப்படி அந்த நிறுவனங்கள் விழறாங்கன்னு எனக்கு தெரியல. அது இது ஒரு ஆபத்தான ஒரு போக்கு. இந்த வெறுப்பு பிரச்சாரம் கிளம்பிடுச்சுன்னு சொன்னால் அதன் பிறகு அதை நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். பொய் ஊரை சுற்றி வந்துடும், உண்மை ஒரு தெருவை தாண்டறதுக்குள்ள உலகத்தை. அதாவது நார்த்தில் வந்து இஸ்லாமியர்கள் வெர்சஸ் இந்துக்கள் அப்படின்னு கொண்டு போகிற மாதிரி இங்கே சவுத்தில் வந்து கிறிஸ்தவர்களே செய்வாங்க. அவங்களுக்கு வேண்டியது என்ன? நீ 2 பேர் ஒரு எதிரியை காட்டி பிஜேபிக்கு ஓட்டு போட வைக்கிறது அவ்வளோதான். பட் நம்ம மக்கள் இதை கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு இவ்வளவு நிதானமற்ற டாலரன்ஸ் இல்லாத ஒருவர் உங்களுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கார். இவர் தான் ஆட்டோக்காரனுக்கு இருக்க பிரச்சனை என்னன்னு பார்த்து அதுக்கு இது பண்ணணும். இவர் தான் விவசாயிகளோட பிரச்சனையை குறித்து பரிசீலித்து அவங்கள்ட்ட கேட்டு செய்யணும். இப்படிப்பட்ட நிதானமற்ற ஒருவர் அந்த ஏற்கனவே கட்டை எடுத்துகிட்டு போன அதே இதுதான். இப்போ கட்டை இல்லை, இங்கே மைக் இருந்துச்சு, அவ்வளோதான். ஆமாம், அதுக்கு கட்டைக்கு பதில் மைக்கு போட்டு உடைச்சிருக்காரு, அவ்வளோதான். நல்ல வேலை எதிர்த்து மண்டையை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் தடுத்துட்டாங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கான வேலை எதுவும் அரசு செய்யலை, கட்சி அவங்க தலைமை செய்யலைங்கும் போது நம்ம தலைவிதியை நொந்துக்கிற தவிர வேறு வழி இல்லை. இல்லை, அதாவது இந்த யாரையும் நாங்கள் பார்க்கல, விஜய் அவர்களை பார்த்து நாங்கள் இந்த ஓட்டு போட்டோம் அப்படின்றதுக்கான விளைவை வந்து நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம தான். ஆமாம், இனிமேல் அது இருக்கும். இது அதை விட ஒரு டோஸ் எக்ஸ்ட்ரா. அவர் மட்டும் இல்லையா, ஈக்குவலி நாங்களும் செப்பரேட்டாக எங்களோட ஓன் டேமேஜஸும் உண்டு அப்படின்னு அவங்க ஒவ்வொருத்தரும் கிளம்புறாங்கன்னு வச்சுக்க வேண்டியதான். இப்போ இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க பிரச்சனையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம். இப்போ பக்கத்து மாநிலத்து வரைக்கும் அந்த பிரச்சனை வந்து இதுவாயிருக்கு. இப்போ மொழி பிரச்சனை பார்த்தோம். இப்போ என்னென்னா, இவங்க அந்த டிவிக்கோட எம்எல்ஏ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த புலிகளுடைய சரணாலயம்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல ட்ரோன் கேமரா பறக்க விட்டு அந்த முல்லை பெரியார் டேம்னு நினைக்கிறேன், அந்த டேம் ஓப்பன் பண்ணுற இடத்துல இந்த ட்ரோன் காட்சிகளை எடுத்து அது சொந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்க போட்டிருக்காங்க. இது கேரளா கவர்மெண்ட்டோடைய வனத்துறை இவங்க பார்த்துட்டு எச்சரித்து, உங்கள் 2 மாநிலத்துக்குமான உறவுமுறை பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம், இந்த மாதிரியான செயல்கள் வந்து விட்டுடுங்க அப்படின்னு ஒரு அமைச்சரை கேரளாவுடைய வனத்துறை வந்து எச்சரிக்குது. அப்படின்ற லெவலுக்கு இவங்க வந்து இவ்வளோ தூரம் தமிழ்நாட்டோட பேரை வந்து கெடுத்து வச்சுருக்காங்களே. அதை பற்றியெல்லாம் இவங்க கவலைப்பட போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அசம்பிளிக்கு வந்து ஸ்டாலினை கண்டிக்கிறேன்பாங்க, அதுக்கு ஸ்டாலின் சதின்ட்டு போயிடுவாங்க. ஆமாம், எல்லாத்துக்கும் அதே தானே, ஸ்டாலின் சதின்ட்டு சிம்பிளாக முடிச்சு விட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு அதெல்லாம் ஒரு அமைச்சருக்கு அது தெரியாதா? இது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி, அந்த பகுதியில் அவங்க அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு இன்ஸ்டாவில் போடுற ரீல்ஸ் தான் முக்கியம். எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரைமரி கோல் என்னவாக இருக்கும்னா, இந்த ரெஸ்பான்ஸ் மூலமாக நான் ஒரு இன்ஸ்டா ரீல் தேத்த முடியுமா அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க ப்ரையாரிட்டி. இதுக்காக யார் கோச்சுக்கிட்டாலும் சரி, அவங்க கவலையே பட மாட்டாங்க. ஆனால் ஒரு மாநிலம், அதாவது கேரளா மாதிரி ஒரு பக்கத்து மாநிலம் தமிழ்நாட்டை எச்சரிக்குது அப்படின்றது, அது அப்படி தான் நம்ம பார்ப்போம். கேரளா தமிழ்நாட்டை எச்சரிச்சு அப்படி தானே நம்மளோட பார்வை. ஆந்திராவில் சொன்னாங்கல்ல, பிரமாதம், ஏன் நல்ல எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வருதுன்னாங்க. யாராவது டிவிகே கேங் யாராவது கூச்சப்பட்டாங்களா? இல்லை. அப்புறம் வீக்கஸ்ட் சிஎம் இருக்காரு, இதான் நம்மளுக்கான நேரம்னு கர்நாடகா சொல்லுது. யாராவது எங்கள் அண்ணன் இந்த கிளம்புறாரு, வேலாயுதம் படத்தில் வர்ற மாதிரி மாஸ்க் மாட்டிட்டு கிளம்பணும்னு யாராவது சொன்னாங்களா? அதை பற்றியெல்லாம் அவங்க கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் இந்த மாதிரி திட்டு வாங்கிட்டு இருந்தவங்க தான். சரி,
ஓகே. ஓ புரியுது. உங்க வட்டாரத்துல இருக்க விஜய் ஃபேன்கள்கிட்ட பாருங்க அந்த ரெஸ்பான்ஸை. யார் வீட்டில் ஐயோ வீட்டுக்கு ரொம்ப அடங்கின புள்ள ஒழுங்கா வேலைக்கு போகும் வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்ற யாராவது பாருங்க. அவங்களே இந்த மாதிரி வந்து இப்போ எதை பற்றியும் கவலைப்படாத அந்த அந்த இரஸ்பான்சிபிலிட்டியை கொண்டாடுற ஒரு கேங் அது. ஓகே. அவங்க இப்படி தான் செய்வாங்க. முடிச்சு ஜெயிலில் வச்சா வேணா கொஞ்சம் அடங்கலாம். ஆனால் ஜெயிலில் வைக்க வேண்டிய அதிகாரத்தில் இருக்கவங்களே அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரியான ஒன்று நடக்கும்போது தான் அவர்கள் கொஞ்சம் பயப்படலாம். மற்றபடி இதுக்காகலாம் வந்து இதுக்காக கூச்சப்படுவாங்க, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே நினைப்பாங்கன்னா இல்லை. அதுக்கு தான் மரிய வில்சனோட எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் அவங்க ஃபயர் தான் விட்டுட்டு இருக்காங்க மரிய வில்சனுக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி மரிய வில்சன் பண்ணது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனோட பொய்களையும் பாருங்க. 1969 நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது யாருன்னு கேட்கிறாரு. அப்படி ஒரு அமைச்சரே இல்லை. அப்படி அது எக்ஸ்போஸ் ஆன மறுநாள் அவர் என்ன சொல்றாருன்னா 75% கரும்பு பாசன பருப்பு குறைஞ்சிருச்சு, கரும்பு உற்பத்தி 75% குறைஞ்சிருச்சுன்றாரு. அப்படி குறையவே இல்லை, இன்ஃபேக்ட் அதிகரிச்சிருக்கு கடந்த 5 வருஷத்துல. இன்னொன்று இன்னைக்கு கூட மாட்டியிருக்காரு காங்கிரஸ் உடைய அந்த நீட் பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா. காந்தி செல்வன் தான் அதை அறிமுகப்படுத்தினாரு பாராளுமன்றத்தில். ஆனால் நேரு அவர்கள் அதை சொல்லிட்டாங்க, இணை அமைச்சர்லாம் வந்து பண்ண முடியாது. இப்போ என்ன ஆகுனா டிவிகே எக்கோ சிஸ்டம்ல முழுக்கவே இங்க பாரு திமுகவை அம்பலப்படுத்தி ஆதவர்ஜுனான்னு சொல்லி ரீல்ஸ் நேரம் சர்க்குலேட் ஆயிருக்கும். அந்த 13,000 14,000 வாட்ஸ்அப் குரூப்லையும் இந்த நேரம் போய் இறங்கி அந்த பாட்டிகள்லாம் இன்ஸ்டா பாட்டிகள்லாம் கண்ணீரோட ஐயோ என்ற புள்ள அப்படின்னு சொல்லி ஒரு 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 ரீல்ஸை போட்டிருக்கும். கதை முடிஞ்சது. அது ஆனால் இந்த பக்கம் மறுத்து பேசி அந்த உண்மையை சொன்னது அது வராது. அவங்களுக்கு உண்மையெல்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு பிடிச்ச நியூஸ் வேணும், அவ்வளோதான். ஒரு வைப் நியூஸ் வேணும். ஆனால் இப்படி கடைசி வரையுமே நான் உண்மையை வந்து தேடவும் மாட்டேன், கொடுக்குற உண்மையை எடுத்துக்கவும் மாட்டேன், இப்படியே தொடர்ந்தா இதற்கான தீர்வு தான் என்னமா நம்ம பார்க்குறது? தீர்வெல்லாம் அதாவது ஒரு ஒரு அடிப்படை விதி புரிஞ்சுங்க. அப்பா ஒரு குடும்பங்களை நீங்களே பார்த்துருக்கலாம். அப்பா ரொம்ப பொறுப்பாக சேர்த்து வச்சு சிக்கனமாக இருந்து சேர்ப்பாரு, பசங்க ஊதாரியாக எடுத்து செலவு பண்ணுவாங்க. அதே சைமல்டேனியஸ் இன்னொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா ரொம்ப ஊதாரியாக இருந்து சீட்டாடி கீட்டாடி தொலைச்சிருப்பாரு, பையனுக்கு கஷ்டத்தவிர வேறு எதுவும் இருக்காது. அவங்க பொறுப்பாக வந்து குடும்பத்தை காப்பாற்றுவாங்க. இந்த குடும்பங்கள்ல இந்த சைக்கிள் வந்துக்கிட்டே இருக்கும். தமிழ்நாடு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சைக்கிள் ஒரு ரெஸ்பான்சிபிளாக, சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக மற்றவங்களுக்கு செய்யணும், சமூக நீதியிலேருந்து இதில் எல்லா விஷயத்துக்காகவும். இது எங்கேயோ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஒரு மதத்தின் பெயரால் படுகொலை நடந்தால் அதுக்கு எதிராக பேசுகிற அளவுக்கு பொறுப்பாக இருந்த ஒரு ஸ்டேட்டு அந்த இரஸ்பான்சிபிலிட்டியை நோக்கி போகுது. ஒரு தலைமுறை அப்படி போகுதுன்னு எடுத்தாலும் அப்படின்னா அப்பா ஒழுங்காக வளர்க்கலான்னு அர்த்தம், அவ்வளோதான். இல்லை, ஆனால் அப்பாங்கள் அப்படி தானே கரெக்டாக தானே இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி தலைமுறை வளர்க்குறதுல கோட்டை வரும்ல, நான் அந்த விஷயத்தில் சொல்கிறேன், தனிப்பட்டு சொல்லலை. பொதுவாக என்னென்னா இந்த சுமை எல்லாத்தையும் அப்பா எடுத்துக்கிட்டா பசங்க அதை பற்றி கவலைப்படாமல் வளருவாங்களா இருக்கும். அல்லது பட் இந்த சைக்கிள் நடந்திருக்கு வழக்கமாக. ஒரு ஒரு நல்லா இருந்த ஒரு ஃபேமிலியிலேருந்து அடுத்து வர்ற ஜென்ரேஷன் சொத்தை அழிக்கும், சொத்தை அழித்த ஜென்ரேஷனுக்கு அடுத்து வர்றவங்க பொறுப்பாக இருந்து சேர்ப்பாங்க. இது நடக்க வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட அது மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் ஒரு 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 டெவலப்மெண்ட்டை எப்போ காட்டுவாங்க, ஒரு ரியலைசேஷனுக்கு எப்போ போவாங்கன்னா தான் பர்சனலாக அடிபடும் போது போவாங்க. கரண்ட் பில்லு 3 பங்கு ஆகும்போது வர்றாங்கல்ல, ஐயோ அப்படின்ட்டு வர்றாங்கல்ல, அந்த இது நடந்தால் ஒழிய அது மாற்றங்கள்லாம் அவங்கக்கிட்ட வரும். ஏன்னா இது டிசிஷன் வந்து மேட் அவுட் ஆஃப் சாய்ஸ், அவங்களுடைய தெரிவு, கம்பல்ஷனில் யாரோ ஒருத்தர் வந்து கம்பல் பண்ணலை, இது அவங்களோட சாய்ஸ். அப்போ இதெல்லாம் வந்து இதை பெருசாக அவங்களெல்லாம் அலட்டிக்காது. பக்கத்து வீட்டில் இளவு விழுந்தால் கூட அது ஒரு பெருசாக அவங்கள்ட்ட இம்பேக்ட் பண்ணாது. அவங்களே அதை உணர்ந்தால் ஒழிய அது நடக்க போகிறதில்ல. அதுதான் ஒரு ஃபேன் மைண்ட் செட், அதுதான். அதனால் அதில் நாம் மற்றவர்கள்ட்ட நாம் ஏதாவது பேசலாம், அவங்க திருந்துவாங்க வருந்துவாங்கன்னா நம்ம நினைக்க முடியாது. இது ஒரு கசப்பான யதார்த்தம், வேறு வழி இல்லை, அதை சொல்லி தான் ஆகணும். ஸோ இந்த கசப்பான யதார்த்தத்தோடு தான் நம்ம வந்து அடுத்த 5 வருஷம் கடந்து போக வேண்டி இருக்குமோ என்ன? இல்லை 3 மாதம் போயிடுச்சு, இல்லை 4.25 வருஷம்னு வச்சுக்கலாம். ஓ அப்படி அந்த மாதிரி சமாதானப்படுத்திக்கலாம். நான் கூட இல்லை 3 மாதம் போயிடுச்சு, அதுவும் ஏதோ மாறுதல் வரும் அப்படின்னு. ஓகே, பிஜேபிக்கு இதை விட பெஸ்ட் இது யார் இருப்பா? இந்த மாதிரி கரெக்டாக ப்ராஜெக்ட் செஞ்சு பிடிக்கிற ஆளு. ஆமாம், நினைக்கிறது அவ்வளவு நடக்கும். நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஆமாம், இதுவரை நடந்துட்டு தான் இருக்கு, சிறப்பாக நடந்திருக்கு. திருப்பரங்குன்ற இஷ்யூல இருந்து, மாடு பலியிடுறதுல இருந்து சகலமும் பாஜக நினைக்கிற எல்லாம் நடக்க போதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. ஆனால் திருப்பரங்குன்ற இஷ்யூக்கு இவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்கல்ல, அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அவங்களை அப்படி கை காட்டிட முடியும்? கோர்ட்டுக்கு போகிறது இல்லை, நான் முடிவை சொல்கிறேன். சரியாக இருந்தால் ஓகே, ஒத்துட்டு போகிறதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. அது அப்படியே இருந்தாலும் பாஜக விட்டு கொடுத்துருக்கோம்.
சரி. அப்படி வேணா நான் எடுத்துப்பேன். இவங்க அந்த மாதிரி ஒரு சீரியஸ்னஸை காட்டின வரலாறே நான் பார்க்கல. ஓகே, அதாவது பாஜகவுக்கு திருப்பரங்குன்ற இஷ்யூவை விட வேற முக்கியமான விஷயங்கள் இங்க இருக்கும், அது அதுக்காக வேண்டாம், அதை அவன் விட்டு முடிவு கொடுத்துட்டு பண்ணா இதை இருக்கலாம். நிறைவேற்றுவோம், அதை விட்டு கொடுத்தா இது நிறைவேறனா அதை விட்டு கொடுத்து இது நிறைவேற்றிப்போம் அப்படின்னு பாஜக இவங்களுக்கு ஃபேவரா செய்யலாம். இப்போ ஏன் அதை பேசுறாங்க? இப்போ எதனால டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தாவேகா எப்போ பேசுது? காவேரி பிரச்சனை பெருசாயிடக்கூடாதுங்கும் போது இவங்க டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க. காவேரி பிரச்சனை பெருசாகக்கூடாதுங்கிற தேவை பாஜகவுக்கும் இருக்கு. அவங்க கர்நாடகாவில் அடுத்த தேர்தலில் ஜெயிக்கணும்னா 28 தேர்தலில் ஜெயிக்கணும்னா காவேரி இஷ்யூ சீரியஸாக ஆகக்கூடாது. அங்கே மேகதாட்டு அணைக்கான கிரீன் சிக்னல் அவங்களுக்கு கிடைச்சாகணும். ஸோ தமிழ்நாட்டை ஆஃப் பண்ண வேண்டிய நிலைமையில் அவங்க இருக்காங்க. அதனால் அது வெளியில் வருது. ஸோ அவங்க அலோவ் பண்ணுறது தானே நடக்குது. கரெக்ட். அவங்க விரும்பாத எதுவும் நடக்கலையே. இது தயாராகிக்க வேண்டியதா? இது நாம் வந்து இதில் போலித்தனமாக நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஒருவேளை மக்கள் எதிரில் இருக்கிறவங்க ஒன்று திரண்டு இது ஒரு சீரியஸான இஷ்யூன்னு தன்னுடைய கவலைகள்லேருந்து அந்த ஷாக்லேருந்து வெளியில் வந்து பிறர் கொஞ்சம் போராடினா எப்படி சிஜேபி போராடி ஒரு அமைச்சரை இறக்க முடிஞ்சதோ அது போன்ற ஒரு மக்கள் எதிர்ப்புல இருந்து தான் ஒரு நல்லது நடக்குமே தவிர இவங்களோட கருணையால் நல்லது நடக்கும்லாம் நினச்சிக்க முடியாது, நினச்சிக்க கூடாது. சார் பார்ப்போம் சார், பொறுத்ததும் பார்ப்போம். இன்னும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது. அது அடுத்த நீங்கள் சொன்ன மாதிரி 3 மாதம் போயிடுச்சு. அடுத்த 4 வருஷமும் சொச்சம் மாதங்களையும் எப்படி நம்ம கடக்க போகிறோம், இன்னென்ன பாஜகவுடைய திட்டங்கள்லாம் இவங்க இன்னும் செம்பட செய்ய போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் எங்களோட பகிர்ந்து கொண்டங்க. நன்றி சார். நன்றி.